அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கம்மமோட லாஸ்ட் டே எடிட் பண்ணி வச்சுருந்தேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலையா. இன்றைக்கி வந்துட்டு அந்த குட்டி வீடியோ பார்த்துடலாமா. கல்யாணம் முடிஞ்சவொடனே மத்தியானமாக நான் வீரரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சூப்பராக ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கம்பத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாமக்கல் மேடுன்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தூக்குப்பாலத்தில் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி மந்தி சாப்பிட்டோமா, அதே கடையில் போய் பார்த்தா அவங்க கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வர வரைக்கும் அந்த கடையை வச்சுக்கிட்டா இருப்பாங்க. அதுவும் 3 வருஷம் ஆச்சு, அதே மாதிரி இருக்காதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அலப்பறை தாங்க முடியாதுல்ல, குட்டீஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஜாலியாக இருந்துச்சு. எப்போயாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். மோஸ்ட்லி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வெளியில் போனாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல, பட் அப்படியெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் எல்லாம் எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும். அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் நல்லா மந்தி அப்புறம் என்னமோ சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு சாயங்காலம் பஸ் வந்துட்டு 7 மணிக்கா, அதனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த பிளேஸ்க்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியெல்லாம் இருக்குது, பட் எனக்கு அதெல்லாம் தெரியலை. எதுக்கு தப்பாக சொல்லி யார்கிட்டே திட்டு வாங்கணும், அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஈவினிங் டைமாக போகணுன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா மிஸ்டாக குளிராக சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அந்த பிளேஸ்க்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடி நாங்கள் வந்தப்போ இந்த கதவு இருக்குல்ல, அது வழியாக போய் மேலே நின்று பார்க்கலாம், வியூ சூப்பராக இருக்கும். பட் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் லேட்டாக போனனாலையா என்னன்னு தெரியல. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸு. இங்கே வந்துட்டு குறவன் குருத்தின்னு ஒரு சிலை இருக்குமா, அதான் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபேமஸாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரதுக்கு சூப்பரான பிளேஸ். குழந்தைங்க அதுங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான் நாங்கள் போனப்போ லைட்டாக அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் குழந்தைங்க அப்படியே விளையாட வச்சுட்டு நாமளும் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் நாங்கள் வந்தப்பெல்லாம் இல்லை. அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறையா அந்த ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களே, கல்யாணம் ஆகுறவங்க அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. புதுசாக இருக்க ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கு போல் இருக்குது, வளைச்சி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சும்மா இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த டே பார்த்திங்கன்னா. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்துட்டு பொம்பளைங்களாக சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் காசிப் பேசுகிறது, அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு. இந்த மாதிரி ட்ரிப் போனால் பார்த்திங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம்ல. அதனால தான் அப்படியே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இனிமேல் பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஊர் பக்கமாக போக வேண்டியது தான். ஏன்னா நமக்கு வேலை வெட்டி இருக்குல்ல. 2 டேஸ் எப்படி போச்சுன்னு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. அஃபினாத்தாவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படியே போகிற வழியில் ஆட்டிலையும் டீயை குடிச்சிட்டு கம்பட்டூரை முடிச்சாச்சு.